வணக்கம். நம்ம சேனல் இந்த பதிவில் காஞ்சி பெரியவா, அதாவது மகா பெரியவாவோட ஒரு லீலையை பற்றிய ஒரு பதிவு. இது நான் படித்ததில் ரசித்தது. அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு சமயம் மகா பெரியவா தரிசன நேரம் முடிஞ்சதும் ஆச்சார அனுஷ்டானப்படி நியம நிஷ்டைகள் செஞ்சுட்டு அப்போது ஒருத்தர் தான் புதுசாக வாங்கின விலை வசந்த கேமராவோட அங்கே வந்து மகா பெரியவாவை படம் எடுக்க ஆரம்பித்தார். அனுஷ்டானத்தில் ஈடுபட்டிருந்த பெரியவா ஒரே ஒரு தரம் கையை உயர்த்தினார். நிறுத்துங்கோங்கிற மாதிரி அவை கையை காட்டினதை தான் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு அதை ஆசீர்வதிக்க தான் கையை வசத்துறாருன்னு நினச்சிட்டு சந்தோஷமாக ஒரு ரோல் முழுக்க படம் எடுத்து தீர்த்தார் அந்த அன்பர். அந்த சமயத்தில் அங்கிருந்த மடத்து ஊழியர்கள், பெரியவா ஃபோட்டோ எடுக்க வேண்டாம்னு கையை வசதி காட்டுறார், நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கீழே, அவர் சொல்லியும் கேட்காம எடுத்தால் ஒரு படம் கூட வராது அப்படின்னு சொன்னான். பெரியவாழே என்னை ஆசீர்வதித்து எடுத்துக்க சொல்கிறார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, அப்படியே அவர் தடுத்துதான் வச்சுட்டாலும் ஃபோட்டோ வராமல்லாம் போகாது. இது ரொம்ப விலை சுந்தர கேமரா, புதுசாக வாங்கியிருக்கேன் என்று சொன்னவர் வீம்பா இன்னொரு காரியமும் செஞ்சார். இவாள்லாம் மகான் என்னவோ தடுத்தா படம் வராதுன்னு சொல்கிறாளே, நம்ம உடனே போய் பிரிண்ட் போட்டுட்டு வந்து மூஞ்சியில் அடித்தாப்புல இந்த படத்தெல்லாம் இவங்ககிட்ட காட்டிட்டு போவோம் நினச்சி பக்கத்தில் இருந்த ஃபோட்டோ ஸ்டூடியோவில் கொடுத்து பிரிண்ட் போட சொன்னார். ஃப்ரேம் ரோலை பிரித்து எடுத்து கெமிக்கலில் போட்டு டெவலப் பண்ணிவிட்டு பிரிண்ட் போட எடுத்தவாளுக்கு ஒரே அதிர்ச்சி. ஃபிலிமில் ஒரு படம் கூட பதிவாகலை. அவ்வளோதான், அந்த மனுஷருக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. இது மகா பெரியவாளோடைய லீலையா இல்லை கேமராவில் ஏதாவது கோளாரா? நிறைய பணம் கொடுத்து வாங்கின கேமராவாச்சே, இப்போ என்ன செய்கிறது? இப்படியெல்லாம் கேள்விகள் ஓடித்து அவருக்குள்ளே. அந்த பயத்தோடையே மகா பெரியவா இருந்த இடத்துக்கு திரும்பவும் வந்தார். முகத்தில் பயமும் வேதனையுமாக வர்றதை பார்த்ததும் மகா பெரியவா புன்னகைத்தவாறே, என்ன படம் எதுவும் வரலையா? சரி, இப்போ வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மென்மையாக புன்னகைத்தார். கையும் உடம்பும் நடுங்க பதட்டத்தோடு சில பழங்களை எடுத்த அவர் மகா பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மறுபடியும் ஃபோட்டோ ஸ்டுடியோ போனார். அவர் எதிர்பார்த்ததை விட அற்புதமாக பதிவாகி இருந்தது மகா பெரியவா திருவுருவம். அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து மகா பெரியவா முன்னால் வச்சுட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். இப்போவும் தன்னோட கையை வசதி காட்டினார் மகா பெரியவா. அது தன்னை ஆசீர்வதிக்கிறது தான் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லாமல் அந்த அன்பருக்கு புரிஞ்சது. இப்படி மகா பெரியவாவோட லீலைகளை சொல்லிகிட்டே போகலாம். குருவே சரணம், குருவே சரணம்.